ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை கொதிசாறு கோழி குழம்பு சுவையில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 5 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்திடலாம். தண்ணி விட்டு கொதிக்க வரும்போது நம்ம துவரம் பருப்பு, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தண்ணி விட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதி வரும்போது முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா 2 கொதி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடும்.